அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு என்ன வேணாலும் அவங்க, ஆனால் தாய் தகப்பன்மார்கள் சண்டை போடுவதற்கு ஒரு நாளும் அனுமதி கிடையாது. போட்டுக்கொள்ளாதீர்கள். கைத்தட்டுகிறார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். தனியா என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அம்மா அப்பாவை அப்பா இல்லாத நேரத்தில் பிள்ளையிடம் திட்டுவதும், அம்மா இல்லாத நேரத்தில் அப்பா பிள்ளையிடம் அம்மாவை திட்டுவதும் தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளை தாய் கண்டிக்கின்ற பொழுது தந்தை அந்த குழந்தையின் முன்னால் அந்த தாயை கண்டிக்காமல் இருப்பதும், தந்தை பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது தாய் அந்த பிள்ளையின் பக்கம் சார்ந்து பேசாமல் இருப்பதும், ஆளுமையான ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாயும் தகப்பனும் உதவி செய்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க, நான் இங்க எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். தயவு செய்து பிள்ளைகளிடத்தில், அம்மா நீ படிச்சு, அப்பா நீ படிச்சு நல்ல பிள்ளையா வளர்ந்தா போதும்பா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் என் புருஷனுக்கும் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்றீங்க, நீ வளர்ந்த ஆளாய் நீ நல்லா இருந்தா போதும்பா, என்னையே என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நம்பி அப்படியே போயிடுறாங்க. என்ன சொல்லி வளர்க்கணும் தெரியுமா? இங்க பாரு, வாழ்க்கை அடமானம் வச்சு உன்னை பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறேன், சாவர வரைக்கும் இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்கள். உங்கள் பொறுப்பு அது. தயவு செய்து இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லித்தாங்க. உங்களை பார்த்துதான் இந்த குழந்தை வளர்கிறார்களே தவிர உங்கள் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. இந்த மாதிரி யாராவது சிக்கனாங்கன்னா பிள்ளைய கொண்டு போய் நிறுத்திருங்க. அங்க நீங்கள் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செய்து கொள்வார்கள். நம்ம அம்மா அப்பா கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நான் பசியோட படுத்திருக்கிறேங்க, நான் 3 வேளை சாப்பிடாம, எங்க அம்மா கூப்பிடவே இல்லைங்க என்ன. அப்புறமா 4வது தடவை பசிக்குது, அப்புறமா யோசிக்கிற, மானமா உயிராடா எதுடா பெருசுன்னு. உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு நேரா போய் தட்டுல சோறு போட்டு அம்மாவுக்கு முதுகு காட்டி சாப்பிட்டவனா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. பிள்ளைகள் கொஞ்சம் கூட வாட விட மாட்டேன் என்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த குழந்தையை நீங்க நோ சொல்லி வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை தவறான முடிவை வாழ்க்கை நோ என்று சொல்லும் பொழுது எடுக்காது. நோ சொல்லி வளர்த்து பாருங்க. முடியாதுரா அம்மா, இது இன்னைக்கு வேணாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், தள்ளி போடுங்க. உடனே செஞ்சு கொடுக்காதீங்க. நமக்கு கிடைச்சதா உடனே ஒரு குழம்பு கேட்டாலும் 1 வாரம் கழிச்சுதான் கிடைக்கும். அந்த குழம்பு அப்படித்தானே, உடனே கிடைச்சிருமா? இரு ஞாயிற்றுக்கிழமை வரட்டும் வறுத்து தர, அப்படித்தானே சொல்லுவாங்க. உடனே வருது நமக்கு கையில. வெயிட்ட தூக்க விடுங்க கொஞ்சம். என்னடா அதுங்க பாக்குது, இது வரைக்கும் நமக்காக பேசிட்டு இருந்துச்சு இந்த அம்மா, அப்படியே டெட் அகேன்ஸ்டா நமக்கு. நான் நிஜமா சொல்றேன் பாருங்க, குழந்தைகளை கொஞ்சம் வெயிட்ட தூக்க விடுங்க. வெயிட்ட தூக்க விடுறீங்களா? தூக்குதுங்களா அதுங்க? எந்த குழந்தை வெயிட் தூக்குதோ, தாய் தகப்பன் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாத்திக்குதோ, அந்த குழந்தை பெற்றோர்கள் முதிர அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். இது ஒரு ட்ரைனிங். எந்த குழந்தை வெயிட் தூக்கிறவே படாதுன்னு நீங்க தூக்கிட்டு போறீங்களோ, நீங்க போற அளவுக்கு அவங்கள நீங்க தான் பார்த்துக்கணும். அடிபட்டுருச்சா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருங்க, சத்தியம் இது, அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி படிக்கிற பையன், அவங்க அம்மா காலையிலேருந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா 4 வாட்டி சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடான்னு. சொல்லவே இல்லைங்க. அவன் என்னமோ எழுதிட்டு இருந்திருக்கான், காலேஜ் புறப்பட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுறதுக்கே 5 மணி நேரம் இருக்கு. அவங்க அப்பா ஓடி வந்து அந்த பொண்ணை, அந்த ஒய்ஃபை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போனா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்துருந்தீங்கன்னா உங்க மனைவியை பார்த்துருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தன் பையனுடைய படிப்பை நிறுத்திட்டாருங்க. அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? தன் பெற்றோர்களையும் இந்த சமூகத்தையும் பார்த்து கொள்ளுகின்ற பொறுப்புக்கு பேர் தாங்க கல்வி. சுயநலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெயர் கல்வி அல்ல. என் தாயையும் தகப்பனையும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க நல்ல பிள்ளை. நம்ம சுயநலமா வளர்த்து விட்டுருக்கோம்.
அன்றைக்கு சொன்னார் ஒரு மிகப்பெரிய ஆபீசர் சொன்னார், தமிழ்நாட்டின் முதன்மையான ஆபீசர் எனக்கு சொன்னார், முதல்ல எல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்க, இப்போ தனி மனிதர்கள் எல்லாம் கெட்டவங்களா ஆயிட்டாங்கன்னு. ஏன்? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம் குழந்தைக்கு. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நான் படிக்கும் போது, சுல்தானா இந்த தெருவிலேயே யாரும் படிச்சதில்லை, உன்னை படிக்க வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை போல் படிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா நீ படித்திருக்கிறாய்ன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான், அந்த பிச்சைக்காரனை கட்டி என்ன சொல்வீங்க? ஜெனரல் டயலாக் என்ன வரும்? படிக்கலனா இப்படிதான் பிச்சை எடுப்பேன். அது நல்ல பேரண்டிங்ல. நல்ல பேரண்டிங் என்ன தெரியுமா? நீ படிச்சுட்டனா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்கடா உலகத்துல. இப்படி சொல்லி வளருங்க, பாசிட்டிவா சொல்லி வளருங்க. என் பையன் ஒரு தப்பு காரியம் பண்ணா, ஸ்கூல்ல போட்டிருந்தேன், ஹாஸ்டல்ல அவன் நல்லா வரணுங்கிறதுனால தான் ஹாஸ்டல்ல போட்டேன். அவன் பால்ல சர்க்கரையை கலந்து அவங்க டீச்சர் வாசல்ல ஊத்திட்டான், ராத்திரி 1 மணிக்கு வழுக்கி விட்டோன்னு. அது யாரோ சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்க பெரிய செலிபிரிட்டியா இருக்கலாம், வாங்க நீங்க ஸ்கூலுக்கு வந்து கூட்டு போங்க உங்க பையன்ட்டாங்க. இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருப்பாங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ். நான் போய் நடுங்கி போய் நிற்கிறேன். நான் வெங்காய பச்சடி, பிஹெச்டி, தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைனுடைய ஸ்கூல் டீச்சருக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது. கை கட்டிட்டு தான் நிற்பேன் அவங்க முன்னால். என் குழந்தையை உருவாக்கி தரப்போகின்ற குரு நான் வேற இடத்துல தான் குரு. அங்கே நான் அம்மா கையை கட்டி நின்னேன். கூட்டு போங்க மேடம் உங்கள் பையனை. நான் என்ன பண்ண, பாலை கரைச்சி ஊற்றிருக்கான், வழுக்கி விழட்டோன்னு சொல்லிட்டு என்ன ஆட்டிடியூடு இது? அவன் செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி தான் சொன்னேன். அவன் செஞ்சிருக்க மாட்டாங்க, நல்ல பையன். இந்தாங்க கடிதம், படிச்சு பாருங்க. இனிதான் நிக்கிறேன், நான் படிச்சு பார்க்குறேன். இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான், லெட்டர் 10th ஸ்டாண்டர்ட் பாய், ஐ எம் a லாங்குவேஜ் டீச்சர். பிரமாதமா எழுதியிருக்கான் சிவா, பிரமாதமா எழுதியிருக்கான். நான் அவனை பார்க்குறேன், அவன் தப்புக்கு இப்ப எல்லாம் போயிடுச்சு. டேய் இவ்வளவு சூப்பரா எழுதுறியடான்னு மனசு பொங்குது. நேரம் இல்ல மேடம், அவன் எழுதியிருக்க மாட்டான் மேடம், நீங்க எழுதி கையெழுத்து வாங்குறீங்களான்னு கேட்கிறேன். அவன் தான் எழுதுனான், அவன் தான் மேடம் எழுதுனான். அப்ப முடிவு பண்ண, டேய் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குடா உன் இங்கிலீஷ், நீ டிராஃப்டிங் சூப்பரா பண்ணுவடா. நீ இந்த இந்தியாவில் இன்னைக்கு தேவைப்படுகின்ற ஒரு தொழில் அட்வொகேட். உன்கிட்ட லாஜிக் மைண்ட் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு, நீ அட்வொகேட் தான்டான்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணுங்க. நான் அவனுக்கு 15 வயசு, அவனுடைய சாரி கடிதம் மேல, அப்பாலஜி கடிதம் மேல ஒரு தாய் முடிவு செய்கிறேன். இன்னைக்கு அவன் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கான், BA LLB ஆனர்ஸ். ஆனா ஒன்று நான் அடையாளம் கண்டேன், அவன் குற்றத்தில் தான் அடையாளம் கண்டேன். அவன் பயங்கரமா ஃபிக்ஷன் ரைட்டர், நல்லா எழுதுறான். என் லாங்குவேஜ் ஸ்கில் அவனுக்கு வந்திருக்கு, ஆனா தமிழ்ல வரல, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. சரி நான் இங்க நிறுத்துறேன். ஒரு ஒரு அம்மாவா நான் வந்து அங்க அது சுயநலமா இருந்துட்டேன். ஆனா அவன் தண்ணி பால்ல சக்கரை கலந்து ஊத்தினானே, அதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சொல்லலைங்க. அவன் நீ செஞ்சியாப்பான்னு கேட்டேன், ஆமான்னா ஒத்துக்கிட்டான் அவன், ஆமான்னா. ஆனா அந்த டைம்ல அறிவுரை சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா எல்லா டீச்சரும் திட்டி இருக்காங்க, அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டான். இனிமேல் பார்த்து நடந்துக்கப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். தப்புப்பா பார்த்து நடந்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ரோட்ல. அவனுக்கு ஃபோன் போகுது, அவன் ஓடி வரான். ஓடி வந்து என்னை பார்க்குறான். நான் ஹாஸ்பிட்டலில், கால் இடது காலில் தொங்க போட்டிருக்கு. அம்மா அம்மா எப்படிம்மா விழுந்தீங்க, எப்படிமா அழுகுறான். கட்டி பிடிச்சிட்டு, காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். நான் 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேங்க, தம்பி இப்போ நீ +2 படிச்சிருக்க, 10th படிக்கும்போது அந்த தமிழ் டீச்சர் வாசல்ல இந்த சர்க்கரையில் பால் கலந்து ஊத்துனல்லடா, அது என்ன இங்கே ராயப்பேட்டால வழுக்கி விழ வச்சிருச்சுடான்னு. இவ்வளவுதாங்க சொன்னது. நம் குழந்தை ஏதேனும் தவறு செய்தால் அது அவனையோ அவன் விரும்புகின்றவர்களையோ கர்மாவாக வந்து பாதிக்கும் என்பதனை நான் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு சொல்லி போனேன். நம் குழந்தைகள் நல்ல குழந்தைகள் பெற்றோர்களே. நான் உலகம் சுற்றுகின்றவள். இத்தகைய குழந்தைகள் இந்த இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருப்பது போல் குழந்தைகள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. அவ்வளவு நல்ல குழந்தைகள் இவர்கள். அந்த நல்ல குழந்தைகளை வழிபடுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. நாம கெடுத்துடக்கூடாது, அவ்வளவுதான்.
முட்டை வச்சிருக்கேன்டா யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுடுன்னு சொல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பா, நீயும் பார்த்துக்கப்பா, நீ கூட இருக்கும்போது இன்னொரு ஆள் பசி இல்லாம பார்த்துக்க என்று சொல்லி வளர்க்கின்ற பெற்றோர்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா, நல்ல வேளை நான் கெமிஸ்ட்ரி படிக்கல, நல்ல வேளை நான் MBBS போல, நல்லா படிக்கிற புள்ள நான், நல்ல வேளை நான் டீச்சர் ஆயிட்டேன். டீச்சருக்கும் டாக்டரும் ரெண்டுமே நல்ல உயர்ந்த பொறுப்பு தானே. ஆனா டாக்டரை விட டீச்சர் கொஞ்சம் மேல். ஏன் தெரியுமா? இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவ பெரிய ஆளா வந்துட்டானா நான் தைரியமா சொல்லலாம்ல இது என் ஸ்டூடெண்ட்னு. டாக்டர் சொல்ல முடியாது, இது என் பேஷண்ட், டயாலிசிஸ்க்கு என்கிட்ட தான் வருவார், இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். சொல்ல முடியாது இல்லைங்க. ஆசிரியர்களால் சொல்ல முடியும். குழந்தைகளே, உங்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் இவர்கள். நான் இந்த பெற்றோர்களின் சார்பில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கான நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்வேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சில விஷயங்களை நான் எப்பவுமே சொல்லுவேன். கவனம் மட்டும் வை, உன் கவனத்தை சிதறடிக்க விடாதே. ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனா ஜெயிச்சு காட்டு. உன் பலவீனங்களை நீயே ஜெயிச்சு காட்டு. கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதான். கோயில் யானைக்கு மதம் பிடிக்கும், அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். அது பாகன் கட்ட கொடுத்துருக்கு, அது பிச்சை எடுக்குது, கை காட்டுது, நீட்டுது, காசு கொடுத்தா தலையில் ஆசீர்வாதம் பண்ணு. விநாயக யானை உள்ள இருக்கு, அது எல்லாருமே இப்படி வணங்குறோம். என்ன காரணம்? அதுக்கும் மதம் பிடிக்கும். ஆனால் தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது தன் கையிலேயே வைத்திருக்கிறது. நாம் அடுத்தவர்கள் கையில் கொடுத்தா பிச்சை எடுக்கிற யானை தான். நம்ம பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நாமே கையில் வைத்திருந்தால் நாம் விநாயக யானை. என்கிட்ட ஐ எம் வெரி பவர்ஃபுல்ங்க. பர்சனலா ஐ எம் வெரி பவர்ஃபுல். எனக்கு யாருமே ஒரு மாஸ்டர் கிடையாதுங்க. என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிடையாது, இறைவனை தவிர. ஏன் என்றால் என் பலவீனத்தை நானே அடக்குகிறேன். இந்த இடத்துல இந்த விஷயம் எனக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த நல்லா இருக்குங்கிறது என் வாழ்க்கைக்கு சரியில்லை என்ற பொழுது அந்த நல்லா இருக்குங்கிறத நான் நோ சொல்றேன். பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை, இப்போ ஸ்பாட் ஒரே விஷயம்தான், அது கல்விதான். நான் இதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறதுனால சொல்றேன். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்குங்க. பார்க்க ஒரு நாள் நாங்க அமெரிக்கா போறோம், சாண்டியாகோ. என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஜூக்கு போலாங்கன்னு. என் பேச்சை கவனிங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. போனேன், எல்லாருமே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்னேக் பார்க்னு இருந்தது. அமெரிக்காவில் ஸ்னேக் பார்க் பார்க்கணும்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் $15 நாங்க. அப்போ 75 ரூபாய் இன்ட்டு 15 போட்டு பாருங்க, 1500 ரூபாய்க்கு மேலே வருது. அந்த இவர் இருக்கிறார்ல ஆர்கனைசர், அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கேஷ் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இல்லை மேடம் நானே வாங்கிது. ஆனால் அவர் என்னை டிமோட்டிவேட் பண்ணுறாரு. போக வேண்டாம் மேடம், அங்கே நிறைய பாம்பு இருக்கும் மேடம். ஓ, அதை பார்க்க தான் ஏன் போகிறேன். இல்லை மேடம், அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல, 3 கிலோமீட்டர் மேடம், அது உள்ள பயமாக இருக்கும் மேடம். பயமாக இருக்கும்னா வேண்டாம் மேடம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கூட வருவீங்கல்லன்னு கேட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வரேன், அப்போ 2 டிக்கெட் வாங்குங்கண்ணே. சரின்னா அவருக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டிக்கெட்டை கையில், உங்கள் டிக்கெட் நான் என்கிட்ட இருக்கு மேடம்னார் அவர். சரி போங்க மேடம் முன்னாலண்ணா. ஒருத்தர் போனால் கதவு மூடிடுதுங்க. உள்ள என்ட்ரி ஆனவுடன் கதவு மூடிடுது, பெரிய பிளாக் டோர் மூடிடுது. நீங்கள் போங்க மேடம்னாரு ஃபர்ஸ்ட் என்ன. நான் உள்ளே போன பாருங்க, கதவு மூடிடுச்சு. அந்த வரவே இல்லைங்க, தனியாக விட்டாங்க என்ன. நான் உள்ள எப்படி சொல்றது போறேன்னா, திடீர்னு ஒரு சின்ன பாதை, குழந்தைகளை பாதை, அந்த பாதை அவன் சொல்றான், சவுண்டு பயங்கர சவுண்ட், மற்றதெல்லாம் இருட்டு. இந்த மாதிரி லைட் இருக்கு, என் பாதை மட்டும் தெரியுது, இங்கெல்லாம் இருட்டு. Now you have entered the venomous world.
விஷமான உலகத்திற்குள் நீ இப்பொழுது நுழைந்து விட்டாய். நீ இங்கிலீஷ்ல சொல்றான். அந்த வாய்ஸ் வேற பயமா இருக்கு. யூ ஹோல்ட் யுவர் ஹேண்ட் இன் த ரெஸ்ட் சைட், நவ் யுவர் pram will move. துக்குன்னு ஆரம்பிச்சது பாருங்க. நான் நின்னுட்டு இருந்த இடம் நடக்குது. ப்ளீஸ் டோன்ட் மூவ், டோன்ட் ட்ரை டு வாக். துக்குன்னு ஆரம்பிச்சதுல என் பாதையில இருக்கிற லைட் ஆஃப் ஆகி பக்கத்துல லைட் ஆன் ஆச்சு பாருங்க. எல்லாம் பாம்புங்க. அந்த பாம்புகளுக்கு கூண்டே இல்லை. என் காலில் இருந்து அரை அடிக்கு இந்த பக்கம் இருக்குது பாம்பு. இப்படி போயிட்டு இருக்கு என்னுடைய பிராம். Fear not. If you move, it will come near to you. Don't move. அசஞ்சா கிட்ட வந்துடும், அசையாம நில்லுங்கிறான். எனக்கு முன்னாலேயும் ஒன்றும் தெரியல, பின்னாலேயும் ஒன்றும் தெரியல, வெறும் பாம்பா தெரியுது. அனகோண்டால இருந்து தொடங்குது. இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த பூக்கள் எல்லா கலர்லயும் இருக்குது பாம்பு. எம்மா இவ்வளோ பாம்பை நான் கேட்கலையே. நான் தான் ரூமி படிச்சிருக்கேன், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு. பாம்பை தானே பார்க்கணும்னு சொன்ன, இந்தா பாரு. இந்த பெரிய பாம்பு கூட்டத்தை பின்னி கிடக்குதுப்பா. உடம்பெல்லாம் பயத்துல நடுங்கிட்டு வர நான். சவுண்டு வேற. All venomous snakes. It is from Australia. You are now passing through the Argentina snake. I think this is the most venomous snake under the sky. அவன் சொல்றான், எது கொத்துனா எவ்வளவு தூரத்துக்கு உயிரோட இருப்ப, எவ்வளவு நிமிஷம் உயிரோட இருப்ப, எவ்வளவு நிமிஷம் உனக்கு எல்லாம் என்னென்ன பார்த்தெல்லாம் வீணா போன்னு சொல்றான். முதல்ல லிவர் அடிக்கும், அப்புறம் கிட்னி அடிக்கும், அப்புறம் மூளை அடிக்கும்லாம் சொல்றான். பயத்துல போய்கிட்டே. நீங்க போங்க, சாண்டியாகோக்கு போங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க. போயிட்டு முடிஞ்சுதா 3 கிலோமீட்டர் முடிச்ச உடனே எப்பான்னு முடிஞ்சிருச்சுடா அப்படின்ன உடனே டக்குன்னு நின்னுச்சு பாருங்க. பார்த்தா நான் மட்டும்தான் வந்திருக்கேங்க. பின்னாலேயே யாரும் இல்லை தம்பி. முன்னால அங்க இருக்குதுங்க ஒரு கூட்டம். முடிச்சிருச்சு. எப்பான்னு வேர்த்து விறுவிறுத்து எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு மனசுல என்னன்னா, இதுக்கு காத்துல விஷம் பரவி இருக்குமோ உடம்புல. நேரா போய் பார்க்கிறேன். என் மனசுக்கு பாடம் பாருங்க. இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்றேங்கிற உண்மை இப்ப தெரியும் உங்களுக்கு. பெரிய ஒரு கண்ணாடி கூண்டு, அதுல மேல எழுதி இருக்குங்க, கிங் கோப்ரா. இதுவரைக்கும் நான் பார்த்த ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒண்ணுமே கிடையாது, அதுதான் கிங். எனக்கு கிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், குயின் அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும் எனக்கு. கிங் எவ்வளவு தெரியும்? 18 அடி இருக்குங்க. எனக்கு கொடுப்பன அன்னைக்கு சுத்தி இப்படி மேல உட்காந்து இப்படி ஒரு ராஜ தரிசனம் கொடுத்துட்டு இருக்கு. இப்படிங்க இவ்வளவு தடிசுங்க இப்படி இருக்கு. இப்படி அதுவும் அமெரிக்கால அங்க ஜூல வச்சிருக்க ஒத்தையா நிக்குதுங்க. இப்படி பாக்குறேன்னா பின்னால ஸ்க்ரோலிங் போகுது. இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், இது நெஸ்ட் கட்டும். நெஸ்ட் கட்டுதுங்க. அது இன்னொரு வார்த்தை சொன்னா பாருங்க, இந்த பெரிய பாம்புக்கு இருக்கிற விஷம் தான் குட்டி பாம்புக்கும். 2 விஷமும் வேற இல்ல. குட்டின்றதுனால நம்ப முடியாது நீங்க, அதே விஷம் தான். அப்புறமா ஸ்க்ரோலிங் கடைசியா போட்டான் பாருங்க, நீங்கள் கடந்து வந்த எல்லா பாம்புகளும் தான் இதற்கு உணவு. இது எல்லாத்தையும் தின்னு தான் அப்படி இருக்குது. அது பாம்பை தான் சாப்பிடுமா, அது வேற எதுவும் சாப்பிடாதான். எம்மா என்னடா மெசேஜ் இதுன்னு பார்த்துட்டு சரி பாய் வணக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் போறேன். மெசேஜ் குட்டியா ஒரு கண்ணாடி கூண்டு. இங்க கூட அவ்வளவு பேர் இல்லைங்க. இந்த லைட் கிட்ட கூட அவ்வளவு பேர் இல்லை. அங்க ஒரு 50 பேர் நிக்கிறான். இத்தனோண்டுங்க ஒரு பாம்பு, மெலிசா இருக்குங்க, கருப்பா இருக்கு. இதாவது இப்படி அழகா அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கா. அது அப்படி இல்லை, ஒரு இடத்துல நிக்கல, அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த போது ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு 2000 ஸ்க்ரோலிங் போகுது. அதுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான், பெருசா ரெட் லைட்ல எரிஞ்சிட்டு இருக்கு. அது பேரு கீழே ஒரே ஸ்க்ரோலிங் மாறி மாறி அதுவே வருது. இப்படி போகுது வருது, இப்படி பாக்குது. எந்த கிரவுட் புல்லருங்க. இப்ப பர்வீன் சுல்தான் நான் பேச வரேன், நான் வந்துடுறீங்கல்ல, கிரவுடு வரீங்கல்ல,
8 மணி ஆச்சா? உட்காந்துருக்கீங்கல்ல, க்ரௌட் புல்லருங்க. அது என்னதான் பேசு இந்த அம்மா பார்ப்போமேன்னு சொல்லி அது அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. அது அப்படியே பார்த்தேங்க நான். அவ்வளோ ஃபோட்டோஸ் அதுக்கு துணியா இருக்கு. ஒரு இடத்துல தங்களை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்க்ரோலிங்ல என்ன தெரியுமா போட்டிருந்தது? நான் நினைச்சேன் எல்லா பாம்பையும் கீழே விட்டல, நீ ராஜநாகத்தை அங்க போட்ட. என்ன அது? பாம்பை தின்ற பாம்பு. பிளாக் மாம்பா என்னன்னா ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. பிளாக் மாம்பா. நான் ஒன்று சொல்றேன் குழந்தைகளே, இந்த உலகம் கிங் கோப்ராவாக வந்து நின்று உன்னை மிரட்டும். அதனுடைய ஆகிருதி, அதனுடைய வெற்றி, அதனுடைய மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் முன்னால வந்து நின்னாலும் அந்த ராஜநாகத்தை தின்னு தீர்க்கிற பிளாக் மாம்பாவா வா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. எதையும் பார்த்து வியக்காதே, எதையும் பார்த்து பிரமிக்காதே. இவர்கள் எல்லாம் சாதிக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா? யாராலும் முடியவில்லை என்பதனை தானே நான் சாதித்திருக்கிறேன். நானே செய்யும் பொழுது நீ செய்ய மாட்டாயா என்ன? எனக்கு ஒரு ஆசை உன்னை சந்திக்கிறதுல, இவங்களை சந்திக்கிறதுல இல்லை எனக்கு ஆசை, உன்னை சந்திக்கிறதுல ஆசை. ஏன் தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை இன்னைக்கு நான் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை சந்திச்சேன். அந்த பொண்ணு தன் பேரை சொல்லி சொன்னா, மேடம் அன்னைக்கு என்னை கூப்பிட்டு என் ஸ்கூல்ல என்னை கூப்பிட்டு உன் உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டினீங்க. நான் இன்னைக்கு சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிறேன் மேடம். ஜெயிச்சிட்டால, அந்த உச்சரிப்பை கரெக்டாக கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கால. உன்னை நான் இன்னும் 10 வருஷத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்பேன் குழந்தைகளை. அந்த டைம்ல நீ சொல்லுவ, நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன், இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன், நீங்க இங்க கனடா நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நான் இங்க தான் சிஓவா இருக்கிறேன், உங்களுடைய ஃபிளைட் எப்போ, நீங்க வாங்க, நான் என்னுடைய கார்ல கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். நீ என்னை கூப்பிட மாட்டியா? நீ என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த சந்திப்புக்காக தான் இப்பொழுது உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறேன். வா. நான் வந்து ஒரு கிரீன் பென் வச்சிருக்கேன் இப்போ கையில. இன்னும் 5 வருஷத்துல அந்த கிரீன் பென்னுக்கான அதிகாரம் கூடும். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு. அங்க ஒரு கிரீன் பென் இருக்கு, அதிகாரம் கூடுன கிரீன் பென். அங்க ஒரு ஃபைல் இருக்கு. உனக்கு நான் 10 வருஷம் டைம் தரேன். 10 வருஷம் டைம்ல அந்த பென் என்கிட்ட இருந்து நீ ஃபைல் எடுத்துட்டு உள்ள கேபின் தட்டி என்ன பார்க்க வர போறியா? இல்ல நான் ஃபைலை வச்சுக்கிட்டு கதவு தட்டி உள்ள வரும்போது அந்த பெண்ணோட நீ அங்க சேர்ல உட்கார்ந்துருக்க போறியா? எது நடக்க போகுதுன்னு தெரியல. நீ படிச்சுட்டு தான் இருக்கிற, நானும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னை விட உனக்கு வாய்ப்பு அதிகம். ஆசிரியை இல்லையா, நான் டீச்சர் இல்லையா, அம்மா இல்லையா? அதனால சொல்றேன், வா, கிரீன் பென் உன்கிட்ட இருக்கட்டும், நான் ஃபைல் கொண்டு உள்ள வரேன், நீ அந்த ஃபைலில் கையெழுத்து போடு. அவ்வளோ உயர்ந்து வா. அந்த உயர்ந்து வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன என்றால், இப்பொழுது உனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி என்கின்ற வாய்ப்பை மட்டும் கைவிட்டு விடாதே. ஒழுக்கமாக இரு. இந்த வயதில் சில விஷயத்துக்கு நோ சொல். உன் உடம்போ உன் மனசோ கேட்கிற விஷயத்தை முறித்து போடு. உன் வாழ்க்கையின் ஒரே இலக்கு +2ல மிக அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்து மிகப்பெரிய ஆளுமையாக வா. மிகப்பெரிய ஆளுமையாக வா. அப்படி மிகப்பெரிய ஆளுமையாக நீ வந்து இங்க இந்த டயஸை ஷேர் பண்ணும்பொழுது இறையழு இருந்தால் நானும் அந்த இடத்தில் உன்னோடு உட்கார்ந்து அதே டயஸை ஷேர் பண்ற அளவிற்கு வாழ்க்கை வாய்ப்புகளை தரும். மறுபடியும் சொல்கிறேன், என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா என்று சொல்லுவதற்குத்தான் உன்னை நான் தேடி வந்தேன். வா, சிறகு விரித்து பறப்பும் அந்த வான வெளியில். மிகப்பெரிய வெளி இருக்கு குழந்தைகளை. நிலம்னு ஒண்ணு இருக்கு, வானம்னு இருக்கு. நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? நிலமா இருந்தா யார் வேணாலும் வந்து விதைச்சிட்டு போயிடலாம். வானமா இரு, ரீச் பண்றது கஷ்டம். வா, அந்த உயரத்தில் நான் நிற்க வேண்டும். அந்த நான் நிற்கக்கூடிய அந்த உயரத்தில் நானும் நீயும் சரிசமமாகவோ அல்லது நான் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய நிலையிலோ நீ இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இறை வேட்கையை சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.